எடப்பாடி பழனிசாமி நம்ப வைத்து காலத்தை கடத்தி கடைசி நேரத்தில் ஆச்சுங்களா ஏறக்குறைய 5-6 முறை பேச்சுவார்த்தை நடத்தி கடைசியில் அவர் பேச்சுவார்த்தை நின்று விட்டதுன்னு சொல்றதுக்குதான் இதுக்கு பேர் தான் கழுத்தறுப்புங்கிற பேர். அது பேர் கழுத்தறுப்பு பழனிசாமி கூட பேர் சொல்லலாம். அதாவது ஒரு அதிமுக பார்ட்டி அவருடைய ப்ராப்பர்ட்டி கிடையாது. இது என்றோ அண்ணா எம்ஜிஆர் அவர்களால் 50,000 காலம் அவர் திரைப்படத்தில் நடித்து லட்சக்கணக்கான ஏழை எளிய மக்களை திரட்டி ஆச்சுங்களா அது ஏழை எளிய மக்களுடைய கட்சியாக சாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட கட்சியாக உருவாக்குற அவர் சாதி கட்சியா மாத்திட்டார். அவர் ஆச்சுங்களா அவர் சாதி கட்சியா மாத்தி வச்சிருக்கிறார். ஆச்சுங்களா அதனுடைய வெளிப்பாடுகள் தான் இதெல்லாம். இந்த தமிழ்நாட்டில் 5 வருஷம் இருக்கிற திமுக ஆட்சியை அகற்றணுங்கிற போது நீங்க உங்களுடைய வியூகம் என்ன இருக்குது? ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களே 25 கட்சி 26 கட்சி 27 கட்சியை சேர்த்து தங்களை வலுப்படுத்துறாங்க. ஆனா நீ உங்களோடு கடந்த 10 ஆண்டு காலமாக பயணித்தவர்களை நீங்க புறக்கணிக்க சொன்னா உங்களுடைய நோக்கம் என்ன? உங்கள்கிட்ட கெட்ட நோக்கம் இருக்கா இல்லையா? அப்ப நீங்க ஆட்சிக்கு வர நோக்கத்தோடு இந்த அலையன்ஸ் உருவாக்கலையே. அப்ப இப்பவே எதிர்கட்சியை உட்கார்ந்துருக்கா நீ பண்ற? தூத்துக்குடி மாவட்டத்தில், திருநெல்வேலி மாவட்டத்தில், தென்காசியில், விருதுநகர்ல ஆயிரக்கணக்கான கிராமங்களில் புதிய தமிழகம் கட்சி கொத்தா வாக்களிக்கிறாங்க. அதை விட்டுட்டு நீ யார் இடத்துல போய் நீ ஓட்டு வாங்க முடியும்? புதிய தமிழகத்தை விட்டு நீ எப்படி போக முடியும்? அப்ப உங்களுடைய நோக்கம் நல்ல நோக்கம் இல்ல. இப்படிதான் திமுகவோடு ரகசியமான கூட்டு இருக்கிறதோ என்ற ஒரு எண்ணம் தான் அவருடைய செயல்பாடை காட்டுது. சார் இங்க பாருங்க, அதாவது நாங்க பெரிய பேராசையெல்லாம் ஆசையும் கிடையாது. நாங்க அதிகபட்சம் கடைசியா பேசுனப்ப ஒரு 5 சட்டமன்ற தொகுதியில குறிப்பா ஓட்டப்பிடாரம், சிறுவில்லிபுத்தூர், நிலக்கோட்டை, பரமக்குடி, வால்பாறை இந்த 5 பல்வேறு காரணங்களால் எங்களுக்கு வால்பாறை நம்ம மாஞ்சோலை தொழில் தோட்டத்தோடு போராடக்கூடியது. ஸோ தென் தமிழகத்தில் எங்களுக்கு கட்சி எங்க வலுவாக இருக்கிறதோ அந்த இடங்களில் 5 இடங்கள் கூட தான் நாங்கள் கேட்டோம். இந்த 5 இடங்களை கூட கொடுக்கறதுக்கு அதிமுகவில் இடம் இல்லையா? 234 சட்டமன்ற இடம் இல்லையா? அப்ப அவருடைய மனசுக்குள்ள என்ன இருக்குது? அப்போ எங்களுக்கு மிக அடிச்சு ஒரு சீட்டு 2 சீட்டுக்கு எங்காவது நாங்க வெற்றி பெற முடியாத இடத்தை கொடுத்துட்டு மீதி எல்லாம் எங்களுடைய ஓட்டை வாங்கணும் அப்படிங்கிற நயவஞ்சகம் தான் அவருடைய எடப்பாடி பழனிசாமி உள்ள இருந்திருக்குது. அதுக்கு எப்படி நாங்களுடைய மக்கள் ஒத்துக்கு போவாங்க முடியும்? சார் இப்பொழுது கள அளவில் பரிசு பொருட்களை அள்ளி வீசுறாங்க. அண்டா கொடுக்கறான், குண்டா கொடுக்கறான், மோதிரம் கொடுக்கறான், செயின் கொடுக்கறான், தங்க கணை கொடுக்கறான். ஆனா இதையெல்லாம் மீறி சுயமரியாதையோடு தன்னுடைய சமுதாயத்திற்காக தங்களுடைய வாழ்வுரிமைக்காக போராடக்கூடிய புதிய தமிழக கட்சி எங்களை நம்பி இருக்கக்கூடிய மக்கள் நிச்சயமாக எங்களுக்கு 100க்கு 100 வாக்களிப்பார்கள். 10லிருந்து 12 தொகுதியை என்ன பணம் கொடுத்தாலும் புதிய தமிழகம் அதை மீறி நாங்கள் வெற்றி பெறும். இல்ல தமிழ்நாட்டில் நாங்க முயற்சி எடுத்தது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஒரு வலுவான அதாவது திமுகவை களத்திலிருந்து அகற்றணும். அப்போ ஒரு வலுவான கூட்டணி அமைக்கிறது தான் நாங்க ஜனவரி 7ஆம் தேதி மதுரையில் நடைபெற்ற மாநாட்டிலையும் கூட அதுக்கு தான் முடிவெடுத்தோம். ஸோ அந்த மனதில் அதான் அந்த முயற்சி தான் இருந்தது. ஸோ அந்த அடிப்படையில் நாங்கள் அதிமுகவோட கூட்டணி வைக்க விரும்பணுமே தவிர எங்களுக்கு 2 இடம் கிடைச்சா போதுங்கிற அந்த சுயநலத்தில் நாங்கள் அப்ரோச் பண்ணல. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கருதி தான் நாங்கள் அந்த முடிவு எடுத்தோம். சார் நாங்கள் 25ஆம் தேதி 26ஆம் தேதி கோவையில் நடைபெற்ற மாவட்ட நிர்வாகிகள் அதே போல வேட்பாளர்களுடைய நேர்காணலில் ஒரு 60லிருந்து 70 தொகுதிகளில் இடம் காண்பிக்கிறோம். அதில் நாங்கள் இன்னைக்கு தெரியும் ஒரு தேர்தலில் போட்டியிடணும் எவ்வளவு பெரிய பலம் வேணும். அதை கணக்கிலே கொண்டு நாங்கள் அறிவிப்போம். நாளை மறுநாள் எங்களுடைய வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்படுங்க. இல்ல அழைப்பு வந்தாங்கிற போது நான் வரட்டுன்னு சொல்ல முடியாது. அவங்க அதாவது வரட்டும் என்று நான் எதிர்பார்த்துக்கிட்டு வர்ற போது நம்ம அதை பத்தி பேசுவோங்க. அதான் அவங்க வாழ்க்கையில நம்பிக்கை தான் வெற்றிக்கே அடிப்படை நம்பிக்கை.
1994 30 வருடங்களுக்கு முன்பாகவே நாங்கள் புதிய தமிழகம் கட்சியை தனித்து போட்டியிட்டு ஓட்டப்படாததில் வெற்றி பெற்று தான் தங்களுடைய அடையாளத்தை நாங்கள் வந்து உண்டாக்கணும். ஸோ அதனால இன்னைக்கு இருக்கிற சூழலில் இன்னும் வந்து நாங்கள் ஒரு 10-12 தொகுதிகளில் தனித்து வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு வந்து வலுவாக இருக்கிறோம். அதை நாங்கள் வெற்றி பெற நீங்க பாருங்க. அவங்க கூட்டணியே இந்த மாதிரி வந்து பலகீனமா அமைச்சு அப்புறம் அதனுடைய விளைவு எங்க போய் முடியும் ஆச்சுங்களா? கூட்டணியே நீங்க வந்து திமுகவை தோற்கடி, திமுக கூட்டணி எவ்வளவு 27 கட்சி இருக்குது. ஏற்கனவே தொடர்ந்து 10 ஆண்டு காலமாக ஒரு கூட்டணியை வந்து நிலைக்கு வச்சிருக்காங்க, அடிஷனலா கூடவும் சேர்த்துக்கிறாங்க. நீங்க உங்களோடு பயணித்தவர்களே நீங்க விட்டு நீங்க எப்படி வந்து வெற்றி பெற முடியும்? அப்ப வந்து தேர்தலுக்கு முன்பாகவே உங்களுடைய தோல்வியை நீங்கள் வந்து எழுதிட்டு தான் நீங்க புறப்படுறீங்க. அது நான் வந்து தேர்தல் நாங்க வந்து நாளைக்கு மறுநாள் வந்து நாங்க அதில் நான் அறிவிக்கிறோம்.